அனைவருக்கும் எனது முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. இந்த பூமி உயிர் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் சுற்றுச்சூழல் தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்பது பல மொழியாகும். சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் நோய் ஏற்படாமல் ஆரோக்கியமாக வாழ்வு வாழும். நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் நாள்தோறும் மாசடைந்து வருகிறது. நீர், நிலம், காற்று என அனைத்தும் மாசடைந்து வருகிறது. நில மாசு என்பது தொழிற்சாலையின் கழிவறைகளில் நிலத்துடன் கலப்பதும், ரசாயன பொருட்கள் நிலத்துடன் கலப்பதும், மேலும் மக்காத பொருட்களை முதலியவற்றை ஏற்படுத்துகிறது. நீர்நிலைகளில் துணி துவைப்பதால் கால்நடைகள் குளிப்பாட்டுதல், தொழிற்சாலையிலிருந்து செயலால் நீரானது மாசடைகிறது. காற்றானது வாகனங்களை மற்றும் தொழிற்சாலையில் இருந்த நச்ச புகையானது அதிக அளவில் மாசுபடுகிறது. புவியில் வெப்பம் அளவில் அதிகரிப்பதால் நிலம் வறட்சி, கடல் மட்டத்தில் அதிகரித்தது, வெள்ளம், பனிக்கட்டு உருவாகுவது போன்றவை அதிகரித்துள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மக்களுக்கு தொழிற்சாலை ஆறுகளில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும். நெகிழி குப்பைகளை கழிவறையில் கலந்து போன்ற கலக்காமல் பாதுகாக்க வேண்டும். காடுகளை பாதுகாப்பதன் மூலம் நாட்டை பாதுகாக்க முடியும். நாம் செய்யும் எந்த ஒரு செயலையும் சுற்றுச்சூழல் பாதிக்காமல் செய்ய வேண்டும். மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநில காடும் உயர்ந்தது தெரிந்த நீரும் பரந்த நிலமும் உயர்ந்த மலையும் அடர்ந்த காடும் இயற்கை அறங்களாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நம் வள்ளுவர் பெருந்தலைவர் கூறியுள்ளதன் மூலம் பல தமிழர்கள் சுற்றுச்சூழல் குறித்து நாம் அறியலாம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முக்கியமான சுற்றுச்சூழல் ஆகும். இயற்கையை பாதுகாக்க வேண்டும் மற்றும் சுற்றுச்சூழலை பேண வேண்டும் என்று உலக மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். உரிய நோக்கத்தோடு உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1974ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாட்டின் சபையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி உலக சுற்றுச்சூழல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் நாள்தோறும் மாசடைந்து வருகிறது. சுற்றுச்சூழல் மனித நடவடிக்கை பெரும்பாங்கு வருகிறது. ஆளுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். சுத்தமான காற்றை சுவாசிப்போம். பசுமையான பூமி சிறந்த வாழ்க்கை, அதை அழிக்க வேண்டாம். இயற்கையை நேசிப்போம். செயற்கையுடன் வாழ வேண்டாம் என யோசிப்போம். வாய்ப்பு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.